அத்தை, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே அழுதுகிட்டே இருக்க போறீங்க? வாங்க அத்தை, கோவிலுக்கு போய் சாமி கும்பிடலாம். மாமா வேற குங்குமத்தை தட்டி விட்டுட்டாரு. அது வேற ஒரு மாதிரி அபசகுனமா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன இருந்தாலும் அவர் உங்க புருஷன். நம்ம குடும்பத்தோட அடையாளமே அவர்தான். அவர் நல்லா இருக்கணும். போய் உங்க பேர்லயும் மாமா பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணிடுவோம். வாங்க. அப்பாவுக்கு நீ ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற. புரியுது, அவருக்கு ஒன்றும் ஆகாது. அவர் மேலே 1000 கோவம் இருக்கும். இருந்தாலும் என் அப்பா வச்சே விட்டுருவோமா? ஒன்றும் வந்து எதுவும் யோசிக்காத. வா கோயிலுக்கு போகலாம். வா வா. இந்த பாரு, சின்ன வயசில் நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கிறேன். அவர் என்னை மன்னிச்சிருக்கிறாரு. இப்போ அவர் தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சிருவோம். அப்பம் பிள்ளைக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியில் ஒரு சாதாரண தொண்டனா சேர்ந்து அப்புறம் எம்எல்ஏ ஆகி அப்புறம் மந்திரியாக இருக்கார். டப்புன்னு நாங்கள் இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அந்த கோவத்தில் அவருக்கு பாவம் என்ன பண்ணுறாருன்னு தெரில. நான் ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல, துளசி ஜெயிச்சதான் ஒரு மாதிரி ஒரு பிசு தட்டிடுச்சு. விடு, அதெல்லாம் சரியாயிடும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மொத்த காரணம் மீனாட்சி அண்ணி தான். சீக்கிரமாக அண்ணி யாருன்னு அவர் தெரிஞ்சுப்பார். நீ அழாத, சாமி கும்பிடலாம். வா வாங்க. ஆமா. வெற்றி, அபிராமி, வெற்றி. என்ன காதில் கை வச்சுட்டு இருக்கிற? காது வலிக்கிட்டா? சரி சரி, பை பை பை. என்னத்த? என்ன டேய் வெற்றி, உங்க அப்பா கூப்பிடுற மாதிரியே இருக்குடா. நீ முதல் மரியாதை பட்டவர் ராதா, அவர் சிவாஜி கணேசன் சார். அவர் ஏமா உன்னை கூப்பிட போறாரு? பாரு, நீ எப்போ பார்த்தாலும் அப்பா பற்றியே நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் வெளியே மட்டும் கோவம் இருக்கிற மாதிரி நடிக்கிற. ஆனால் அவருக்கு மட்டும் உன்னை பற்றி நினைப்பே கிடையாது. அவர் எப்போ அண்ணியை பற்றி தெரிஞ்சுக்கிறாரோ அண்ணி தான் உன்னை கூப்பிடுவார். அது வரைக்கும் சைலண்டாக வா, சாமி கும்பிட்டு வரலாம். ஐயோ டேய், இல்லடா, உங்க அப்பா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்காருடா. என் உள்ளுணர்வு சொல்லுதுடா, அவர் நம்மள தேடிக்கிட்டு இருக்காரு. அத்தை, என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஆமா துளசி, என் மனசு போய் சொல்லாது. இத்தனை வருஷமா நான் அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? எனக்கு எங்க டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? வா நம்ம போய் பாத்துட்டு வருவோம். வாங்க. எங்க பாக்க சொல்றீங்க? எனக்கு கேட்கல, உங்களுக்கு மட்டும் எப்படி கேட்க? ஐயோ ஏய் கம்மிரா. ஏய் ஏய், அவன் வாய் மூடுறா. யாரா நீங்க? என்ன ஏட கடத்துறீங்க? ஏய் விடுங்கடா. சொல்ற பேச்ச கேட்க மாட்டே நீ. அப்பாவும் கூப்பிடல, லொப்பாவும் கூப்பிடல. வா சாமி கும்பிடலாம். வா அத்தை, கவலைப்படாம வாங்க.